தேவனுக்கே மகிமை. The world peace is unstable, temporary, but the Lord peace is lasting, permanent. இந்த உலக சமாதானம் நிலையற்றது, ஆனா தேவனுடைய சமாதானம் நிலையானது. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசப்பா சிலுவையில அறையப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு இந்த வசனத்தை வாக்குறுதியாக தந்தார். இயேசுவின் சமாதானம் விசஸ் உலக சமாதானம். இயேசுவின் சமாதானம் என்பது இயேசப்பா இந்த உலகத்துல அநேக துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவித்திருந்தார். ஆனாலும் இயேசப்பாவின் மனதுல சமாதானம் இருந்தது, நிலையான சமாதானம் இருந்தது. அதே சமாதானத்தை இயேசப்பா நமக்கும் கொடுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எந்த விதமான போராட்டங்களையும் நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்துல தோல்வியோ இல்லை வெற்றியோ எதுவா இருந்தாலும் நமக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாவது பாத்தீங்களா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, தோல்வியா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுப்பாக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதானம் நமக்குள்ள உண்டாகும் இல்லையா? அதுதான் இயேசுவின் சமாதானம். இயேசுவின் சமாதானம் என்பது ஒரு சூழ்நிலையை சார்ந்த மகிழ்ச்சி அல்ல. டெம்பரவரியான சமாதானம், டெம்பரவரியான சந்தோஷம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவரின் பிரசனத்தினால உண்டாகும் சமாதானம், நிலையான சமாதானம், பெர்மனண்டான சமாதானம் தான் இயேசுவின் சமாதானம். ஆனா உலக பிரகாரமான சமாதானம் என்பது, இப்போ நம்ம ஒரு ரன்னிங் ரேஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னா, நம்ம அதில் ரேஸ்ல கலந்துக்கிட்டு நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா அதே டைம் நெக்ஸ்ட் டைம் நம்ம அதே ரன்னிங் காம்படிஷன்ல ஜாயின் பண்றோம், நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம், வின் பண்ணல அப்படின்னா நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம், சோகமாயிடுவோம். இதுதான் உலக பிரகாரமான சமாதானம். உலக பிரகாரமான சமாதானம் என்பது ஒரு சூழ்நிலைகளையும் டெம்பரவரியான சந்தோஷங்களையும் டெம்பரவரியான சமாதானங்களையும் சார்ந்தது, நிலை இல்லாதது, டெம்பரவரியானது. ஆனா இயேசுவின் சமாதானம் எல்லா புரிதலுக்கும் மேலானது, மனித அறிவுக்கு எட்டாததுமாய் இருக்கிறது. எந்த போராட்டத்திலும் எந்த கலக்கத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம இருதயத்திலும் நம்ம வாழ்க்கையிலும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு நிரந்தரமான பெர்மனண்டான சமாதானம் தான், சந்தோஷம் தான் இயேசுவின் சமாதானம். இந்த உலக பிரகாரமான சூழ்நிலைகள் நம்மளை அச்சுறுத்தலாம், நம்மளை பயப்பட வைக்கலாம், நம்மளை கலந்து செய்ய வைக்கலாம். ஆனா நமக்கு தேவன் மீது உள்ள விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலும் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது இந்த உலக பிரகாரமான பயங்களில் இருந்தும் கலக்கத்தில் இருந்தும் தேவன் நம்மளை மீட்டெடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏசப்பா அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அதை தக்க வைத்துக் கொள்கிறவர்களாகவும் அதுக்கு தகுதி உள்ளவர்களாகவும் நம்ம இருக்க வேண்டும். இயேசப்பாவுடைய சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவனுடைய வழிகளில் நடந்து அவருக்கு கீழ்ப்படைந்து அவருடைய கட்டளைகளின்படி அவருடைய வசனத்தின்படி அவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது இயேசப்பாவின் சமாதானத்தை அவர் நமக்கு தருவார். பிரேயர் பண்ணலாம். ஏசப்பா உங்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீர் கொடுத்த அருமையான வசனத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பயங்களையும் கலக்கத்தையும் உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீர் கொடுத்த உங்களுடைய வசனத்தின்படி உங்களுடைய நிரந்தரமான சமாதானத்தை எங்களுடைய குடும்பத்திலும் எங்கள் இருதயத்திலும் எங்க வாழ்க்கையிலும் எங்களை சுற்றுலகளுக்கும் நீர் தரப்படுவதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகம் தராத சமாதானத்தை நீர் எங்களுக்கு தந்து பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை வழி நடத்தி எங்களுடைய உள்ளத்தை திடப்படுத்தணும். எந்த சூழ்நிலையிலும் நீர் கொடுத்த நிரந்தரமான அந்த சமாதானத்தில் நாங்கள் நிலைத்திருக்க இந்த கிருபை எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கிருபையும் தயவும் எப்போதும் எங்களோடு கூட இருக்கும். ஆமென்.